வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 4 நாள் கூட்டத்தொடர் நடந்திருக்கு. அதில் பயங்கரமான காரசார விவாதம். முதல்வர் அவர்கள் 0 ஹவரில் எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பதுக்கு முன்னாடியே முதல்வர்கள் பதில் சொன்னது. எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போ வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று உச்சநீதிமன்றத்தில் இடியோட சம்மந்தப்பட்ட வழக்கு, டாஸ்மார்க்கு இடிக்கும் நடந்த வழக்கு, அதை பற்றியும் ஃபாக்ஸ்கானில் நம்முடைய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் வெளியிட்டதை வச்சு ஒரு பெரிய பேச்சு ஓடிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். அண்ணே, தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்காங்க. 4 நாள் தான் நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு 100 நாள் மொத்தமே 150 நாள் 150 நாள் தான் ஓடிட்டுருக்கு. இந்த 4 நாள் கூட்டத்தொடர்லையுமே நமக்கு தெளிவாக தெரிஞ்சது, இப்போ மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படுற பிரச்சனை ஒரு 3 பிரச்சனை. ஒன்று கிட்னி முறைகேடு, இன்னொன்று கரூர் பிரச்சனைகள், மற்றபடி விவசாயிகள் பிரச்சனைகள் நல்லா பெருசாக போயிட்டுருக்கு. மழை வெள்ள நீர் வச்சு சம்மந்தப்பட்டு. இதில் இன்றைக்கு கரூர் பிரச்சனையை 0 ஹவரில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார். அதுக்கு முன்னாடியே முதல்வர் அவர்கள் எந்திச்சு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது என்னென்ன வரம்பு மீறின ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியுது. அவர்கள் பண்ணுறதான் கரெக்டுன்ற மாதிரி போகிறாங்க. அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் வெளியில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்குறாரு. நீ பேட்டியில் விரிவாக பேசிட்டார். அப்போது முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் யார் பேசுகிறாங்களோ ஒரு 2-3 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முதலமைச்சரே எந்திரிச்சு அன்னைக்கு அந்த அதிகாரிகள் என்ன சொன்னாங்களோ அதே மறுபடியும் படிச்சுட்டார். ஏன்னா அங்கே 500 போலீஸ்னாங்க, இன்றைக்கி 609 போலீஸுன்றாங்க கூடுதலாக. அவர் வில்சனும் அங்கே 600 சில்லரை தான் சொன்னார், இது உச்சநீதிமன்றத்தில். அப்போ 500 கூட 109 எப்படி ஆச்சுன்றதும் அந்த கேள்வி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியே வைக்கிறார். அப்போ சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அப்படியே அந்த நடந்த சம்பவங்களை விஜய் தான் காரணம், தாவேகா தான் காரணன்ற மாதிரி பதிவு பண்ணிட்டாரு. இவர்கள் எந்திரிச்சு பேச ஆரம்பித்தா உடனே தூத்துக்குடி சம்பவத்தை பற்றி பேசி அதுக்கப்புறம் ஒரு அமளியாகி மொத்தமாக அப்புறம் வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அவர் பேசும்பொழுது அடுக்கடுக்கான சந்தேகங்களை கேட்குறாரு. இந்த விவகாரத்தில் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த இடம் போலீஸ் பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு சொன்னோம், அரசுடைய குறைபாடு இருக்குதுன்னு சொன்னோம். அதை இவர்கள் கேட்கல. அதோடைய விளைவு இந்த மாதிரி நடந்திருக்கு. போலீஸ் பாதுகாப்பு 600 சில்லரை பேர்னு சொல்கிறாங்க. 600 சில்லரை பேர் அங்கே எப்படி பத்தோம்? காவல்துறை இவர் இதுக்கு முன்னாடி 3-4 கூட்டங்கள் நடத்தியிருக்காரு. எல்லாத்துலேயும் எவ்வளோ பொதுமக்கள் வந்தாங்கன்றது போலீஸுக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும். அப்போ கரூரில் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்றது தெரியும். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட இடத்துல இவர்களுக்கு எப்படி அந்த இடத்துல கொடுத்தீங்க? 2வது இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கல, அரசுடைய அலட்சியம் காரணம் அப்படின்னு இவர் அந்த இதை சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா காரணங்கள் அடுக்கிறாரு. 2வது இது தண்ணி பாட்டிலு, இந்த உடற்கூறு ஆய்வு எப்படி பண்ணீங்க? இவ்வளோ நேரம் 3 டேபிள் தான் இருக்குதுன்னு அமைச்சர் சொல்கிறாரு. 3 டேபிள் இருக்கும்போது எப்படி 39 உடல்களை இது செய்ய முடியும்? 2வது எப்படி தண்ணி பாட்டிலு செந்தில் பாலாஜி ட்ரஸ்ட்டு வந்தது? அந்த ஆம்புலன்ஸில் ஏன் திமுக ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தது? இந்த மாதிரி ஏன் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸே இல்லையா அப்படின்னு பல இது அங்கே சொன்னது ஃப்ரீசர் பாக்ஸ் இல்லாதனால உடற்கூறு அவசரம் பண்ணணும். என் ஃப்ரீசர் பாக்ஸு இது அவ்வளோ சீக்கிரமாக டாக்டர்களை வர வச்சு உடற்கூறாய்வு பண்ணவங்களுக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் வர வைக்க முடியாது. 39 பாக்ஸ் அவ்வளோ பஞ்சமா? ஏன்னா ப்ரைவேட்லேயே கிடைக்குமில்லண்ணே, அவ்வளோ வருது. எவ்வளோ பெரிய ஊர் அது கரூர். நீங்கள் கரூர்லேயே அவரே சொல்கிறார், கரூர்லேயே 15-20 கிடைக்கும், பக்கத்து மாவட்டங்கள்லேயும் கொண்டு வந்தால் உடனே கொண்டு வந்துடலாமா, ஏன் பண்ணல? இதெல்லாம் ஒரு காரணமாங்கன்னு ஒரு செய்தியாளர் கேட்குறாரு. இது அரசியல் பயின்றீங்க அப்படின்னு முதலமைச்சர் குற்றம் சாட்டுறாருன்னு. அவர் முதலமைச்சர் சொன்னதான் நான் இங்கே சொல்லுவேன். அவர்கள் எந்தெந்த கட்சி வேறு மாற்று கட்சி சார்ந்து வந்தாலும் அவங்கள நான் தமிழக மக்களாக நான் பார்க்குறேன், அதனால் நான் வேறுபடுற வருத்தத்தில் பேசுகிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாருல, அதே வருத்தத்தில் தான் நானும் பதிவு பண்ணுறேன். அவங்களுக்கான ஒரு நீதி நியாயம் கிடைக்கணும், அதுக்காக தான் நானும் பேசுகிறேன். இதில் எங்கே அரசியல் இருக்குது? முதலமைச்சர் சொன்னால் இது நாங்கள் சொன்ன அரசியலா? இதுதான் எங்கள் பிரச்சனை. இன்னொன்று சட்டமன்றத்தில் இதை பேச விடாமல் பண்ணுறது ஏற்றுக்க முடியாது. அப்புறம் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறார். இந்த கோர்ட்டு போட்ட உத்தரவு அந்த விஷயங்கள், அருணா ஜெகதீஷன் ஒரு நபர் ஆணையை அவசரமாக போட்டது, அவங்க போய் விசாரணை நடத்தும் போது குறிப்பெடுத்துக்கு கூட ஒரு உதவியாளர் கூட இல்லை. இதெல்லாம் பார்த்தா வெறும் கண்தொடைப்பு மாதிரி எங்களுக்கு பட்டுச்சு. இந்த அதிகாரிகள் ஏன் பேட்டி கொடுத்தாங்க? அப்போ ஒரு ஏடிஜிபி பேட்டி கொடுத்தாங்கன்னா அவர் கீழே இருக்கிற விசாரணை அதிகாரி வேறு மாறுபட்டால் விசாரிக்க முடியும், எதிர்ப்பு நிலையில் விசாரிக்க முடியுமா?
குறிப்பாக நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பேசணுமோ அந்த விஷயம் அவ்வளோத்தையும் பேசிட்டு கோர்ட் என்னென்னலாம் சொல்லிச்சு உச்சநீதிமன்றம் அதையும் அதெல்லாம். அதனால் இந்த பேட்டி இன்னைக்கு இந்த சட்டசபை இவர்களுக்கு இன்றைக்கும் இவர்களுக்கு சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு. பெருசாக ஒன்றும் முதலமைச்சரால் ஸ்கோர் பண்ண பண்ண முடியல. இதுக்கிடையில் வந்து முதலமைச்சர் சொன்னார் எல்லா இதுக்கும் உங்களோட கேள்விகளுக்கும் அமைச்சர் வந்து பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. இதில் முதல்ல நம்ம துரைமுருகன் எடுத்துக்குவோம். எந்திரிச்சு கேட்ட கேள்வி எல்லாம் இருக்கட்டுங்க, எங்கள் முதல்வர் வந்து நைட்டோட நைட்டாக அந்த இடத்துக்கு போனாங்க, அதுக்கு ஒரு பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேண்டாமா கேட்காங்க. இது செய்ய வேண்டியது வேலை கடமை அப்படி தானே முதலமைச்சரோட வேலை. இதுக்கு ஒரு பாராட்டு சட்டப்பேரவையிலே எதிர்பார்க்குறாரு. திசை திருப்பர் தான். நீங்கள் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் போனார் அப்படின்னா அன்பில் மகேஷ் அழுதாரு. அதுக்கு ஒரு ஆறுதலாக ஏதாவது சொன்னீங்களா? உங்களுக்கு இறக்கம் இருக்குதா? எப்படி கதறி எழுதாரு? இல்லை இப்போ தானே கலைமாமணி அவார்டு கொடுத்தாங்க, அதோட சேர்த்து ஒரு அவார்டாக கொடுத்துருந்துருக்காங்க. அது அடுத்த 25 கொடுக்கல, இந்த 24 தான் கொடுத்துருவாங்க. 25 கொடுத்துருவாங்க. அது சிறந்த நடிகருக்கான விருது, சிறந்த சின்ன திரை நடிகருக்கான விருது எல்லாம் கொடுத்துடலாம். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா நேற்று வரல. அன்பில் மகேஷும் செந்தில் பாலாஜியும் நேற்று இரங்கல் தீர்மானத்தில் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்லுவாங்க, கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா அப்படி இப்படின்னு. அப்போ பாராட்டு தெரிவிச்சிங்களா அப்படின்னா, அப்போ அன்புமணி மகேஷ் அழுததுக்கும் பாராட்டு தெரிவிச்சிங்களான்னு கூட கேட்பாங்க போல கூடிய இதில். ஆமாம், கண்டிப்பாக. இது தொடர்ந்து அவர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஃப்ரீசர் பாக்ஸ் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருந்தோம், 3 டேபிள், இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை குஜராத் இது பல்வேறு விஷயங்களை அவர் அடிக்கிட்டு இருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்குண்டான பதிலை சொல்லாமல் இவங்களா பேசிகிட்டு இருக்கிறது வந்து எந்த விதத்தில் அது? இவங்க வெளியில் சமூக வலைதளங்களில் எல்லா கேள்விகள்லாம் வரதில்லை, சமூக ஊடகங்களில் இப்போ நம்மலாம் பேசுகிறோம், இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இவங்களே பதில் சொல்லுவாங்க. கேள்வி கேட்காமே பதில் சொல்லுவாங்க. என்னன்னா இவங்க சைடு இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி நான் திரும்ப நீதிமன்றமாக இதான் சுட்டி காமிக்குது. நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க? சம்பவம் நடந்திருக்கு, அது காவல்துறை பிரச்சனைன்னு இவங்க சொல்கிறாங்க, விஜய் இந்த டீம் தான் பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மக்களுக்கு இது நம்பிக்கை வரணும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் போட்டிருக்கோம். அது விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், அந்த மதியழகன் அவருக்கு ரிமாண்டுக்கு விடலாம், அப்ஜெக்ட் பண்ணாமல் விடலாம். இன்னும் எங்களுக்கு ஆவணங்கள் வரலை, ஆவணங்கள்லாம் வந்து அப்புறம் தான் அவர் ஒன்றுனா அது வரைக்கும் அவரை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, இவங்களுக்கு இப்போ அதிகாரம் கிடையாதுல்லண்ணே. அதிகாரம் கிடையாது, இவங்க கஸ்டடியில் இருக்கிறதுனால அந்த டெக்னிக்கலாக போகிறாங்களாம். ஓ, நீதிமன்ற உத்தரவு, அவர்கள் இன்னும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணல, நாங்கள் அவங்கள்ட்ட ஆவணங்கள் எதுவும் ஒப்படைக்கலை. ஓ, அதனால் நான் இப்போவும் எங்கள் கிட்ட தான் இருக்குது. அதனால் இவருக்கு ஒருத்தனை 2 நாள் எக்ஸ்ட்ரா வச்சு என்ன சாதிக்க போகிறீங்க? இன்றைக்கி இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இது தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து நேரடியாக முதலமைச்சரை பார்த்து வச்சிருந்த விஷயங்கள், அதில் வந்து இவங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது ஆளுங்கட்சி சார்பாக வந்து கூட்டணி எதிர்பார்த்து நீங்கள் இருக்கீங்க, அதனால நீங்கள் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சட்டப்பேரவையிலே பதில் பேசுறது எந்த மாதிரியான விஷயம்னா இது? ஏங்க சட்டப்பேரவையிலேயே தவழ்ந்து போய் பிடிச்சேன்னு கேட்டப்போ நான் என்ன ஊர்ந்து போய் நான் சொன்னேன்? அது சொன்னால் கூட என்ன, அது நான் அன்பார்லிமெண்ட்ரி வார்டுன்னு கேட்டவர் தான் முதலமைச்சர். அதனால் கூட்டணிக்கு பண்ணுவீங்க அதெல்லாம் பேசுவாங்க. இல்லை, இது ஒரு துயர சம்பவத்தை பற்றி கூட்டணியோ பொரியலோ ஏதோ ஒன்று அதை நோக்கி தான் நகருவாங்க. ஆமாம், அது அவங்க பண்ணுவாங்க. அது அரசியல் கட்சியோட அவ்வளோ போட்டு சாத்துறீங்க. உங்கள் தோழமை கட்சிகள் தோழமை சுட்டலோட கம்முனுக்குறாங்கல்ல. ஆமாம், நேற்று உங்களை பார்த்தாரு திருமாவளவன், அவர் பார்த்த அன்றைக்கே ஒரு ஆணவ கொலை நடந்திருக்குல்ல திண்டுக்கல்ல. ஆமாண்ணே. அப்போ அவர் போய் எங்கே என்ன சொல்லியிருக்கணும்? திண்டுக்கல் பாருங்க சார், ஒவ்வொரு தடவையும் நடக்குது பாருங்கள், திண்டுக்கல் நடக்குது. இதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் இருக்கும்போதே கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு மரியாதை இருக்கும். அதனால் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லணுமா வேணாவா? மத்திய அரசு வரை கேட்டிருக்கு, அதுக்கு ரிப்ளை போடுங்க. இவர் வந்து வெளியில் என்ன சொல்கிறாரு, ஜாதி பேரை நீக்கினதுக்கு பாராட்டு தெரிவிச்சாராம். ஜாதி பேரை நீக்கினீங்க, அப்போ தம்பு செட்டி தெரு ஏன் தம்பு தெருவாச்சு? அப்புறம் இந்த நாயக்கன் தெரு, அர்மீன் இன்ஸ்டியூட்டு, அரண்மனைக்காரன் தெரு, அப்புறம் இன்னொரு தெரு இந்த பக்கத்தில் அந்த தெரு, ஜிஎன் செட்டி தெரு, ஜிஎன் தெருவாயை மாறிச்சு. இந்த மாதிரி பல இது வந்து ஜாதி பேர் எப்படி நீக்கப்பட்டுச்சு? நேத்தா நீக்கினீங்க. கலைஞர் காலத்திலேயே பண்ணிட்டார், அதுக்கு ஜீவோ கொண்டு வந்து எல்லாமே ஜீவோ கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன அவர் புதுசாக கொண்டு வரான்னு இவருக்கு தெரியாதா? இதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்குதுன்னு. இந்த லகட பாண்டிகள் இந்த கூட சுற்றி நிற்கிறவங்க வேறு வேலை இல்லாமல் ஏதோ காசு வாங்குறான்ட்டு புதுசாக பழைய மொந்தையில் புது கல்லை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அது முதலமைச்சருக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், உனக்கு தெரியாதா? அவரை போய் பாராட்டு வந்தேன்றீங்க. இந்த ரிப்போர்ட்டுன்னு கேட்கக்கூடாது. எங்க ஜாதி பேரை நீக்கினது இன்றைக்கி நேற்று நடக்குது. அது எவ்வளோ வருஷமாக இருக்குங்க. அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டு அங்கப்ப தெருவாயிடுச்சா? ஆமாம். தம்பு செட்டி ஸ்ட்ரீட் தம்பு ஸ்ட்ரீட்டாக இதெல்லாம் நான் இன்றைக்கா அப்படின்னு கேட்கணும்ல. இன்னொன்றுங்க, ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேணும்னு கேட்டீங்க. நீங்கள் இப்போ முதலமைச்சரை பார்த்த அன்றைக்கி ஒரு கொலை நடந்து கேட்டிங்களா?
இத்தனையும் காலைல தான் நடந்திருக்கு, அவரை சொல்ல முடியாது, நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது, காலையில கொலையும் நடந்திருக்கு. அதான் சொல்கிறேன். அப்போ நீ கேட்டீங்களான்னு பத்திரிகையாளர்களும் கேட்கல. இப்படி தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் நேற்று உள்ள பேசினது வந்து இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சட்டம் கொண்டு வாங்க, முறைச்சா தட்டலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரோ. முறைச்சால் முகத்தில் குத்தலாம், சட்டத்தை கொண்டு வாங்க, இடறியில் அடிக்கலாம், அடி வாங்கினவர் மேலே வழக்கு போடலாம். வழக்கு போடலாம். ஆமாம், இப்படி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் போல இருந்தாலும் அடிப்பட்டவர். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னைக்கு நேற்று கூட ஒரு சீமான், நானும் அண்ணனுக்கு ஆதரவாக அண்ணனை முறைச்சா அடிப்பார். அடிப்பீங்களா? எந்த அண்ணன்? இன அழிப்பு நடந்த பொழுது ராஜபக்சவை சந்தித்து பரிசு போட்டி வாங்கினார் அந்த அண்ணனா? இவ்வளோ கோபம் வரும் உங்களுக்கு? என் தமிழ் மக்களை, என் இன மக்களை அழித்த, இந்த கொன்றொழித்த இந்த காங்கிரஸை வேறு இருப்போம்லாம் பேசுகிறீங்க. அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருந்தார், போய் தானே வாங்கிட்டு வந்தார். என்ன அப்போ கோபம் வரலையா? இவர் எடுக்கிற முயற்சியில கூட இப்போ பிரபாகரனை பற்றியோ ஈழத்தை பற்றியோ விஷயங்களை எதுவுமே இப்போ அவர் திரும்ப அவர்கள் எடுக்கிறது இல்லையே. அதை தான் சொல்கிறேன். எந்த ஏங்க அப்போவேங்க சூட்டோட சூடாக ராஜபக்சே இந்த குழு போகுது. அப்போ அந்த குழுவில் டிஆர் பாலு, கனிமொழி இவரெல்லாம் இருக்காங்க. அந்த குழுவை ராஜபக்சே அழைச்சி விருந்து வைக்கிறாரு, பரிசு கொடுக்குறாரு. சிரிச்சுக்கிட்டே தானே வாங்குறீங்க? கொஞ்சம் கூட சூடு சோறணும் இல்லைல்ல, கோபம் வரல. எங்கள் மக்களை அழிச்சிட்டு இதில் நான் எது கலந்துக்கணும், பகிஷ்கரிக்கணும்ல, பகிஷ்கரிக்கணும். ஆமாம், போய் கலந்துக்கிட்டீங்க. கலந்துக்கிட்டு அங்கேயும் கேள்வி கேட்கல. பரிசை வாங்க மாட்டேன்னு குறைந்தபட்சம் அதையாவது பண்ணணும்ல. இங்கே கவர்னர் இருந்த புறக்கணிக்கிங்க, அங்கே போய் அவர் பாருங்க ஒன்றுமே பண்ணல. அப்புறானே அவர் என்ன பண்ணுறாரு, எப்போவாவது நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றுக்க ஏதாவது ஒன்று போட்டு போடுறாரு. அது கேட்டால் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறாரு. அந்த அப்புறம் நீங்கள் போட்டுக்கிட்டு டீ சாப்பிட வரமாட்டேன். இது பாவம் உங்களுக்கு. இந்த எம்எல்ஏக்கள்லாம் வயிற்றுச்சலாக இருக்கும். ஒரு தடவை கூட ராஜ்பவன் உள்ள போய் போக முடியல. ஆனால் அவ்வளோ பண்ணவர்கிட்ட போய் வாங்கினா அவர் வந்து இவர் அது அண்ணன், அந்த அண்ணனை வந்து பேசினா நானும் அடிப்பேன். இப்படியே அடிங்கப்பா, இப்படியே பண்ணுங்க, இதுதான் அரசியல். டிபேட்டில் அடிக்க போகிறது, இதில் அடிக்க போகிறது, இதுதான் அரசியல்ன்ட்டு இன்றைக்கி மாறி போச்சு. இவங்களை யாராவது பத்திரிக்காரன் கேள்வி கேட்டாலும் இவன்னு சொல்லிட்டு வர்றது. ஆனால் நீதி நேர்மை நியாயம்னு பேசுறது இன்னொரு பக்கம். கண்டிப்பாக போயிட்டு இதை தொடர்ந்து இந்த விஷயத்தில் வந்து மீண்டும் வந்து சட்டப்பேரவையில், ஏன்னா சட்டப்பேரவையில் நமக்கு எப்போவுமே வந்து அந்த குறிப்பு எப்போவுமே இருக்கும், அந்த இதில் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி வரும். இங்கேயுமே ரெக்கார்ட்ஸ் வந்து தாவேக்காவோட நடவடிக்கைகள், விஜய் அவர்களோட பேரில், பொதுச் செயலாளர் அவர் பேரில், அவரையும் உள்ள எழுதிட்டார் இன்னைக்கு முதல்வர் அவர்கள். இந்த மாதிரி அவர்லாம் நோட்ஸ் எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்னென்ன இருக்குது? ஒரு கட்சி சம்மந்தம் இல்லாதவர்களை பற்றி பேசுவது மரபு இல்லாதது. இவர்கள் தான் இன்னைக்கு, அதாவது இந்த பிரச்சனை இவர்களுக்கு எதிராகவே போய்கிட்டு இருக்குது. சிபிஐ விசாரணை, கோர்ட்டு தீர்ப்பை பற்றி உருட்டுனாங்க நேற்று. எல்லாருமே நீங்கள் பேசினவங்க எல்லாருமே பெரும்பாலும் கோர்ட்டுடைய தீர்ப்பை விவரித்து பேசிட்டாங்க. அது ஒரு பக்கம் இவர்களுக்கு என்னென்னா உருட்டி பார்த்தா முடியல. சரி, இன்றைக்கி சட்டப்பேரவையிலேயே இதை படிச்சிருங்க. எதைப்பா பேசுறது? அதான் அமுதா அவர்கள் அன்றைக்கி இது பண்ணாங்களே, அதை அப்படியே படிச்சிருங்க. கூடுதலாக நீங்கள் இன்னொன்று சொல்கிறாரு, உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இடைக்கால தீர்ப்பு, முழு தீர்ப்பு வளர்ந்தவுடன் அதை நாங்கள் பின்பற்றுவோம், உரிய முறை பின்பற்றுவோம். அப்புறம் இடைக்கால தீர்ப்பு, முழு தீர்ப்புனா என்ன, அது 2 வார்த்தை போடுறாருன்னு தெரியல. அது அவர் தான் இல்லை ஆர்டரில் இன்டரிம் ஆர்டர்னு சொல்லி இருக்காங்க. ஏங்க இன்டிம் ஆர்டர் ஏன் போடுறாங்கன்னா, ஒரு வழக்கு வருது, அந்த வழக்கு நீண்ட காலமாக இருக்கும், அந்த வழக்கை முடிச்சு வைக்க மாட்டாங்க. அப்போ அந்த வழக்குக்கு இடையே உத்தரவுகள் போடுவாங்க, அது இன்டிம் ஆர்டர்னுவாங்க. அப்போ இதில் இடையே வந்த உத்தரவு தான் இந்த உத்தரவு. இது வந்து உத்தரவு, இன்டிம் ஆர்டர்னாலும் ஆர்டர் தான் அது. இதை வந்து இன்டிம் ஆர்டர்ன்றதுனால நாளைக்கு மாற்றிக்குவாங்கன்னு நினச்சின்னு இருக்காங்க அவங்க. இன்டிம் ஆர்டர்ன்றது இந்த வழக்கில் இன்டிம் ஆர்டர், வழக்கு தொடருது. வழக்கு ஏன் தொடருது? நாளைக்கு இதே சிபிஐ சரியாக இல்லை, அவர் ரஸ்தகி சரியாக செயல்படல, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, சிபிஐ தமிழக அரசுக்கு சாதகமாக போகுது, இல்லை சிபிஐ வேண்டுமென்றே சில இது பண்ணுது, இந்த விஷயங்களாம் விசாரிக்கலை, அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேவைன்னா வாங்கன்றாங்க. அப்போ அது வந்து வரும். ரெண்டாவது, இந்த விசாரணை எந்த நிலைமையில் இருக்குது? அப்போ ரஸ்தகி, தமிழக அரசு, சிபிஐ இவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்மந்தமாக அறிக்கை தாக்கல் பண்ணுறது, உச்சநீதிமன்றத்தை விசாரணைக்கு எடுத்து மேலும் வேறு ஏதாவது இருந்தால், திமுக தரப்பில் ஏதாவது இருந்தால், இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நகரும். அப்போ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அன்றைக்கி ஒரு ஆர்டர் போடுவாங்க. புரியுதா? அப்போ இதை வந்து இதுவும் இன்டிம் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, நீங்கள் டிஜிபி நியமனம் சம்மந்தமாக 2006 வழக்கு, பிரகாஷ் சிங் வழக்கு, அந்த வழக்கு ஃபேமஸான ஒரு வழக்கு. அதில் டிஜிபிக்களை எனக்கு என்ன நியமிக்கிறாங்க, ஒரு ஒழுங்குமுறையே இல்லை, நியமிச்சு நாளைக்கு கூட அனுப்பிச்சிடுறாங்க, ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி அனுப்புகிறாங்க, ரிட்டையர் ஆனவர்த்திக்கு போடுறாங்க, அந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள். அது எல்லாத்தையும் விசாரித்து
2012-11 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு ஒரு தீர்ப்பு தான், அது இன்டிம் ஆர்டர் மாதிரி தான். அதற்கு பிறகு 2 வருஷன்ற மாதிரி கொடுக்குறாங்க நடுவில், 16 17 எது 2 வருஷம். ஒருத்தர் டிஜிபியாக பேனலில் வரணுன்னாலே ஒரு 2 வருஷம் சர்வீஸ் இருக்கணும்னு கொடுக்குறாங்க. உடனே ஒரு 4-5 மாநிலங்கள் போய் இப்படி வந்தால் சீனியர்கள் யாருமே வர முடியாது, அதை கொஞ்சம் குறைச்சிங்கன்றாங்க. மறுபடியும் அதை குறைச்சி மினிமம் 6 மந்த் இருக்கணும், அதான் இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு 2018 ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஆர்டர் தானே? ஆமாம். அப்போ இந்த இன்டிம் ஆர்டரை வந்து இருந்தாலும் அந்த வழக்கு இப்போவும் இருக்குது. இப்போ இவங்க மீறினாங்களே, அதுவும் அதுக்குள்ளே தான் போய் விசாரிச்சாங்க, இதுக்குள்ளே தான் வரும். அப்போ இந்த வழக்கு என்னைக்கு முடிச்சு வைக்கப்படும்னா, அது எல்லாம் முடிஞ்சோன்னு முடிச்சு வைக்கப்படும். அது கூட வேணாம். விஜய் மண்டல் வழக்கு, விஜய் மண்டல் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எது சம்மந்தமாக? இடிக்கு உள்ள உச்சபட்ச அதிகாரம் சம்மந்தமாக. அதில் பல்வேறு பிரிவுகள் பிரிக்கிறாங்க, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். அந்த வழக்கில் பல்வேறு தீர்ப்புகள் வந்திருக்கு. சீராய்வு மனு போட்டு அந்த வழக்கு போய்கிட்டே இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போ இது என்ன சொல்கிறீங்க? ஒரு வழக்கை முடிச்சு வைக்கிற வரைக்கும் அந்த வழக்கு இருக்கும், இடையில் ஆர்டர் போடுவாங்க. இன்டிம் ஆர்டர்ன்ற ஒரே காரணத்துக்காக சிபிஐ விசாரணை நாளைக்கு மாற்றிடணும்லாம் அர்த்தம் கிடையாது. அது ஏன் சிபிஐ விசாரணை தேவை, இது ஏன் நாங்கள் அவ்வளோ உறுதியாக பண்ணுறோன்றதை நேற்று நம்ம விரிவாக பேசிட்டோம். அதை தான் நேற்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவங்களும் அதே தான் பேசியிருக்காங்க. நான் பார்த்தேன், நம்ம எங்கேயா தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னு அவங்க உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பேட்டி கொடுத்துருக்காங்க தினமலரில். அது பார்த்தா முழுவதும் நம்ம சொன்னதை அப்படியே சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு மாறுபட்டது என்னென்னா, இந்து தலையங்கம், எனக்கு என்னென்னு தலையங்கம் எழுதி வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப் தலைவர்கள் தான் இருக்காங்கன்னு பார்த்தா வாட்ஸ்அப் பத்திரிகையாளர்லாம் நம்ம பார்க்குறோம். என்னென்னா, நீங்கள் கவர்மெண்ட்டு கூட ஒத்துப்போங்க, நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, கேட்டு போங்க. ஆனால் எனக்கு என்ன, நீங்கள் எழுதக்கூடாதுல்ல, உங்களுக்கு பெரிய பத்திரிகையாக நீங்கள் எழுதுகிற தலையங்களாம் ஏற்றுக்கணும்னு அவசியமா? அதிகாரிகள் பேட்டி கொடுக்கறதுல என்ன தப்புன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த இன்டிம் ஆர்டர்ன்றாங்க. சிபிஐ விசாரணை ஒரு முறையாக இது பண்ணல, போலீஸ் மேலே குற்றச்சாட்டு வந்தாலே சிபிஐ விசாரணை இது பண்ணிங்களான்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு பரவலான கருத்தை கொண்டு போய் வச்சுருக்காங்க. விஜய் குடுமி அமித்ஷா கையில் போயிடுச்சு, விஜய் இப்படி போயிட்டாரு, விஜய் லாஸ்ட்டில் சிபிஐ பிடியில் சிக்கிட்டார். சிபிஐ பிடியில் விஜய் சிக்கிக்கிட்ட அவங்க தான் நல்லது. ஆமாம், நீங்கள் உங்கள் பிடியில் சிக்க வைக்கலான்னு பார்க்குறீங்க, போலீஸ் பிடியில். சிபிஐ பிடியிலேயே சிக்கிக்கிறது ஆர்டர் வருதுன்னா நல்ல விஷயம் தானே, கம்மி போக வேண்டியது தானே. அப்புறம் என்ன விஜய் மேலே உங்களுக்கு அக்கறை என்னன்னா, சிபிஐ விசாரித்து அந்த வழக்கு எவ்வளோ காலத்துக்கு நடக்கும் பார்த்தீங்களா? இந்த வழக்கு பார்த்தீங்களா? அந்த வழக்கு பார்த்தீங்களா? எந்த வழக்கு வேணால் பாருங்கள். இந்த வழக்குக்கு ஒரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு அவர் கீழே 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு மாதம் ரிப்போர்ட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ மற்ற சிபிஐ வழக்கு மாதிரி அந்த வழக்கு கண்டிப்பாக இது வேற இல்லை. இதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒருத்தர் இதான் நான் சொன்னேன், பஸ்ஸை செக் பண்ணுங்கள், பஸ்ஸுக்குள்ளே திரிஷாகிறாங்க. திரிஷானா தீவிரவாதியா? திரிஷா தானே தீவிரவாதி இருந்தால் தான் நீங்கள் கூட்டு போடன்னு ரூல்ஸ் தான் இருக்கா? அதுக்கப்புறம் அந்த பேக்கில் சரக்கு இருந்தது, அதை பற்றி தீவிரமாக பிராண்டை சொல்லலைன்னு பிராண்டை சொல்லலாம், அதான் தீவிரமாக விசாரிக்கணுமா? அது சரக்கா, பீரா, பிராந்தியா, விஸ்கியா? பிராந்தி விஸ்கினா குவார்டரா, ஆஃபா, ஃபுல்லா, இல்லை எந்த கம்பெனி, உள்நாட்டு கம்பெனியா வெளிநாட்டு கம்பெனி, இதெல்லாம் சிபிஐ விசாரிக்கணும்னு ஒருத்தர் போடுறாருங்க, ஜேவியர்னு ஒருத்தர். சிபிஐ எப்படிப்பட்ட வேலைலாம் கூப்பிட்டு தான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் உட்கார வச்சு பேட்டி எடுத்துட்டு இருப்பாங்க. என்னன்னா, நீ எந்த கட்சி வேணால் ஆதரிச்சிக்கோ, நடைமுறை யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? உங்கள் இஷ்டத்துக்கு பேசுறதை மக்களுக்கு பதிய வைக்கிறாங்க. எனக்கு என்னென்னு பேசுவோம், இதான் உண்மை, அறிவுபூர்வமான வாதம்னு பதிய வைக்கிறாங்க. இது அறிவுபூர்வமான வாதமா? விஜய் கொண்டு போகிற பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறது அறிவுபூர்வமா? துப்பாக்கி எடுத்துகிட்டு போனான்னு சொன்னீங்கன்னா கூட ஏதாவது சரி பரபரப்பாக இருக்கும், நியாயமாக இருக்கும். அங்கே துப்பாக்கி சூடு நடந்துச்சு, இவர் துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிருக்காரு, அதை விசாரிங்க. ஒருவேளை இவர் துப்பாக்கி அவர் பச்சிருந்த பேக்கும் சின்னதாக இருந்துச்சு, அதில் எப்படின்னா பாட்டில் வைக்க. இப்போ அது ஒரு ஃபேஷனுங்க, சின்ன இதில் செல்ஃபோன் இதெல்லாம் வச்சுக்குவாங்க. இப்போ நம்மளை கூட சொன்னாங்க, ஏங்க கஷ்டப்படுறீங்க, சட்டை இல்லாத இது இருந்தால் ஏன் அதை வேறு மாட்டி, இந்த காது கொடாயிரம் வருவான் தெரியுமா, பார்த்துறீங்களா? ஆமாம், காது கிளீன் பண்ணுறவன் மாட்டினோம், எனக்கு பார்த்தா அந்த ஞாபகம் தான் வரும். கண்டிப்பாக. இன்னொன்று எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம், எல்லாம் லுங்கி கட்டி இந்த பொருளில் அரை டவுசர் போட ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாம் அரை டவுசர் போட்டு ஷாப்பிங்கே போகிறோம். இன்னும் சில பேர் நான் பார்க்குறேன், பேங்க்கில் அன்றைக்கி பார்க்குறேன் அரை டவுசர் போட்டு உள்ளே இது பண்ணு. ஏன் மொத்த மனப்பான்மை அப்படி மாறிடுச்சு. எல்லாரும் அரை டவுசர் போட்டாங்க, யாரும் லுங்கி கேளுங்க, லுங்கிலாம் கட்ட மாட்டேன், என்ன அது அப்படின்னு. அந்த மாதிரி ஊரோட செம்மறியாடு மாதிரி போகிறதுக்கெலாம் நமக்கு பிடிக்காது. இது புதுசாக ஒரு பேக் ஒன்று மாட்டிக்கின்னு அதில் வச்சுக்கிட்டு அது ஒரு இது ஃபேஷன் வச்சிங்களேன். ரஜினி கட்டியிருந்தார்ல இடுப்பு அந்த மாதிரி.
ஒருவேளை இந்த வழக்கு சிபிஐ கையில் இருக்கிறதுனால தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு பயம் இருக்குமோ? எலெக்ஷன் டயத்தில் இந்த வழக்கை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிஜேபி அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்க வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் அதுதான் ட்ரை பண்ணீங்க. அது இப்போ ரிட்டன் ஆகிட்டு இருக்கீங்களோ? கமிஷன் போட்ட உடனே அவங்க போயிட்டாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு, சொல்லுங்கப்பா நீ சொல்லுப்பா, இருப்பா அவர் சொல்லிட்டோம், அப்புறம் நீ சொல்லுப்பா. ஆனால் எழுதுறதுக்கு ஆள் இல்லை, எழுதுறதுக்கு ஆள் இல்லை. நோட் பண்ணி நீ அப்புறமா இவங்களே சொல்லிக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் சொன்னதை ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. என்ன அவனுங்க தலையில் தான் அவன் போயினே இருப்பான். இல்லாட்டி இது சொன்னதெல்லாம் அறிக்கையை அவனால் தாக்கல் பண்ண முடியுமா? அவனை வக்கீலா? இல்லை, அவனுக்கு என்ன அந்த மாதிரி பொதுமக்கள் நாலேஜும் அந்த இது கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவர் சொல்கிறத வீடியோ பண்ணுறது ப்ளஸ் அதை ரிப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நாளைக்கு இந்த இடத்துல இவர் பேசினா அவருக்கு நாளைக்கு சம்மன் கொடுத்து கோர்ட்டுக்கு விசாரணைங்கன்னா அவரை கூப்பிடலாம். இதை தான் இன்றைக்கி இவர் சொல்கிற எடப்பாடி சொல்கிறாரு. இது என்னங்க காமெடியாக இருக்குது? அவ்வளோ இது என்னென்னா இது எல்லாம் நாடகம். அப்படியே இந்த முதல்வன் படம் வந்துச்சுல, இந்த இவர் படத்தில் தான் அந்த நாடக காட்சிகள் அதிகமாக பார்க்கலாம். சினிமாவை புகுத்தினவர் சங்கர் தான். எப்படின்னா அப்படியே வருவாங்க, பஸ்ஸு நின்றோம் உடனே ஒருத்தர் உள்ளே வந்து ஐயோ வேலை போச்சே இன்டர்வியூ போக முடியலையேன்னு ஒரு அம்மா வயிற்ற பிடிச்சிட்டு பஸ்ஸில் தான் போவாங்க, நரமாச கர்ப்பிணி, வேறு எதுலேயும் போக மாட்டாங்க. பார்த்துறீங்களா அந்த ஷூட்டிங்லாம்? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கேள்வி கேட்குறதும் நடக்கிறதும் அவர் ஆக்ஷன் எடுக்கிறதும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரியல் லைஃப்பில் பார்க்கணும். இந்த மாதிரி இது எப்படி இது சினிமாவில் தான் இப்படி போட்டோன்னா இப்படி போவாங்க, அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து நீதிமன்றத்தை நிறுத்துவாங்க, நீதிபதி உடனே எழுதிடுவார். ஏன்னா அது செட்டப்பு, உடனே ஒரே ஹியரிங் தான் நடக்கும், உடனே எழுதிடுவார். அது தூக்கு தண்டனை நீங்கள் எழுதி தீர்ப்பு வாசிக்கிட்டு இருப்பாரு, நிறுத்துங்கள் இந்த பாருங்க சாட்சின்னொன்னா சாட்சியை கொண்டு வந்து ஏற்றிடுவாங்க. அது பழைய சிவாஜி படத்தில் நிறைய உண்டு. உடனே சாட்சி அப்படி திரும்பி கிடையாது இவர் இன்னையிலேருந்து இவர் வந்து விடுதலை, ஏன்னா சாட்சி சொல்லிட்டாங்களாம். இந்த கூத்துக்கள் அப்புறம் தெனாவட்டா நின்றுட்டு பேசுறது, நீதிபதியை கிண்டல் அடிக்கிறது, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரே கிடையாதாங்க நீதிமன்றத்தில். ஆமாம், அது கிடையாது. சுற்றி வச்சு தட்டுறதே கிடையாது. இது இல்லாமல் எங்கேயாவது கோர்ட்டு சீன் இருக்கா சினிமாவில்? அப்புறம் பின்னாடி தண்டம் வச்சு நிற்கிறான்ல, அதுவும் கிடையாது. அடுத்த கொடுமை. அப்புறம் நீதிபதிக்கு பார்த்தீங்கன்னா சில சமயம் தண்ணியை எடுத்து வச்சுட்டு குடிப்பாங்க. அதனால் இது எல்லாமே சினிமாட்டிக்காக போகுது இந்த விசாரணைன்றது தான் அதனால தான் இந்த கேள்வியெல்லாம் வருது. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து இன்றைக்கு வந்து ஹிந்தி வைத்து ஏதோ ஒரு மசோதா வர்றதா இருக்குன்னு சொல்லி பரபரப்பாக பேசப்படுதுன்னா சட்டப்பேரவையில் என்ன மாதிரி விஷயம் அது நான் கூட பார்த்தேன். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் போட்ட மாதிரி கார்டு போட்டிருந்தாங்க. அதாவது ஹிந்தி வச்சு ஹிந்திக்கு எதிரான அதை அப்படியே படிச்சிடுறேன். நியூஸ் 18 போட்டிருக்காங்க, இந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா. மொழிக்கே தடை தமிழ்நாட்டில்? ஆமாம். சரி, ஹிந்தி பாட்டெலாம் கேட்டால் உங்களுக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க. இல்லைண்ணா, அப்புறம் இவங்க எப்படி போய் ஓட்டு கேட்க போவாங்க? எப்பவுமே இங்கே ட்ரிப்ளிகனில் ஓட்டு கேட்க போகும்போது ஹிந்தி தேவை. அவங்களுக்குலாம் ரிலாக்ஸேஷன். அனைத்து வகையிலும் இந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா பேரவையில் ஆக உள்ளதாக தகவல். அதனால் இது வந்து தகவல் தான். இருமொழி கொள்கையை உறுதிப்படுத்தும் வகையில்னா அதுதான் ஏற்கனவே இருக்க இருமொழி கொள்கையில் நாங்கள் கற்றுக் கொடுக்கறதில்ல. ஒருவேளை இதெல்லாம் கொண்டு வந்தால் மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குன்னு யார் நான் சொல்லியிருப்பா? இல்லைங்க, இது என்னென்னா நான் இது உண்மையிலே நியூஸ் 18 போட்டிருக்கான்னு தெரியல. இந்த கார்டுக்கெலாம் இப்போ போலி கார்டுலாம் வருது, நிறைய வர ஆரம்பிச்சு. அதனால் இந்தி மொழிக்கு ஒரு மொழிக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மொழியே தடை பண்ணி யாரும் பண்ணவே முடியாது. ஏன்னா அது தேசிய அளவில் சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டாவது இருமொழி கொள்கைன்னு ஏற்கனவே இருக்குது. அப்புறம் ஏன் இந்தியை முற்றிலும் தடைனா ஹிந்தி பாட்டு கூட கேட்கக்கூடாதுன்னா டிவி சேனல் எப்படி கட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக அதுக்கு ஆர்டர்லாம் போட்டுருவீங்களா? இன்னொன்று 1901A நமக்கு அடிப்படை உரிமைகள் இருக்குது. விரும்பிய பாடல் கேட்கலாம், விரும்பிய பாடல் இல்லை, விரும்பிய மொழியை கற்கலாம், விரும்பிய மொழியை பேசலாம், விரும்பிய மொழியில் எழுதலாம், விரும்பியபடி வாழலாம், மொழி கலாச்சாரம் இருக்குது, விரும்பிய பண்டிகைகள் இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் 21, 19, 1901, 1901A இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏராளம். அப்போ நீங்கள் வாட்டில் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு மொழியெல்லாம் கட் பண்ண முடியாது. இது என்னென்னா அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் பேசுகிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் இதை எதிர்த்து யாராவது மத்திய அமைச்சர் ஏதாவது பேசுனாங்க வச்சுக்கோங்க, இதை வச்சு ஒரு வாரம் ஓட்டிடலாம். இதுக்கும் யாராவது ஐடியா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக. இந்த கார்டு போட்டது கூட அந்த கார்டு அந்த தொலைக்காட்சி கார்டான்னு தெரியல. ஏன்னா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒன்று கொண்டு வந்தால் அது நிற்காது, கவர்னரே ஒத்துக்க மாட்டார். கண்டிப்பாக. நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் அது செல்லாது. ரைட்டு. இடியோட விஷயம் தானே,
நேற்று உச்சநீதிமன்றத்தில் டாஸ்மார்க்குக்கும் ஈடிக்கும் வந்து நடந்த வாக்குவாதங்கள் நம்ம உச்சநீதிமன்றத்தில் பார்த்தோம். தடைகள் வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்காருண்ணே. என்ன நடந்துச்சு நல்ல விஷயங்கள் வாதங்கள்? டாஸ்மாக் விவகாரத்தில் பல்வேறு வழக்குகள் பதிவுப்பட்டது. அந்த மூல வழக்குகள் அடிப்படையில் ரெய்டு பண்ணாங்க. 1000 கோடி ரூபா அளவுக்கு நடந்திருக்கு. இன்னும் பாட்லிங் கம்பெனி, ஆலைகள், இன்னும் பல விஷயங்கள், டாஸ்மார்க்கு சம்மந்தம் இல்லாதவர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கி பண்ணாங்க. ஊரே பெருசாக எதிர்பார்த்தது. இந்த நேரத்தில் தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. 2 நீதிபதிகளும் விலகிட்டாங்க. மறுபடியும் 2 நீதிபதிகள் விலகிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் போகலாம் அப்படி இப்படின்னாங்க. அவர்கள் போன பிறகு இன்னொரு 2 நீதிபதிகள் ஏன் கரெக்டு தான், என்ன இது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. லாஸ்ட்டில் 3வது நீதிபதி போச்சு, அது முடிஞ்சிச்சு. உச்சநீதிமன்றம் போனாங்க. எடுத்த உடனே ஸ்டே வெக்கேஷன் கோர்ட்டில். அடுத்து நீங்கள் மெயின் இது வரும்போது நீங்கள் உங்கள் வாதத்தை வச்சிங்கன்ட்டு ஸ்டே கொடுத்துட்டாங்க. இது கடந்து எப்போ 3-4 மாதத்துக்கு பிறகு நேற்று வந்தது. அதுலேயும் எப்படி பண்ணுவீங்க, மாநில அரசு விசாரிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு இதே வாதத்தை தான் மாநில அரசு அந்த ஜாப் ராக்கெட் விஷயத்துலையும் மாநில அரசு விசாரிக்கும் போது இவங்க எதுக்கு வரணும்னு கேட்டாங்க. அன்றைக்கி இதே உச்சநீதிமன்றம் தான் மாநில அரசு தனியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்குது, ஆனாலும் இதில் மணி லாண்ட்ரி இருக்கிறதுனால தான் இதில் வந்து விசாரிக்கிறாங்க, அது ஈடி தனியாக போட தான் செய்யும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் மாநில அரசு விசாரிக்கும் போது நீங்கள் எப்படி வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஒரு அரசு இதில் போய் எப்படி நீங்கள் ரைடு பண்ணுவீங்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அது அதிகாரிகள் சம்மந்தமான விஷயங்களில் வர்றதுன்னா அவங்க வந்து நாங்கள் அரசு வந்து இந்த வழக்குகள்லாம் போட்டிருக்கு, துரிதமாக அந்த வழக்குகளை முடிக்கிறாங்க, எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ரைடு போகிறோம், அது எங்களுடைய உரிமை. ஏன்னா விஜய் மண்டல் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த வழக்கு வந்து தனியாக போய்கிட்டு இருக்குது. விஜய் மண்டல் சௌத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதில் என்னென்னா இந்த கைது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸு. இதில் வந்து அமலாக்கத்துறையுடைய பிஎம்எல் ஆக்டு இது தொடர்பான பல மனுக்கள் பல இது வருது. பிஎம்எல் ஆக்டில் வந்து உங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது, அது ட்வின் கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது கைது செய்யப்பட்ட பொழுதுக்கும் இப்போது இருக்கிறதுக்கும் அந்த இதெல்லாம் மாறுதல் இருந்தால் இந்த அதிகார துஷ்பிரயோகம் சில பிரிவுகள்லாம் அரசியலமைப்புக்கு எதிரானது. இந்த இதில் கூட கொடுத்தார்ல ஓகா செந்தில் பாலாஜிக்கும் அந்த இவருக்கு மனிஷ் சிசோடியாக்கெலாம், இவர்களை வந்து விசாரணைன்ற பேரில் நீண்ட காலம் ஒருத்தரை அடைச்சி வச்சுருக்கோம், வைக்க முடியாது. 19/1 பிரகாரம் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மீறுவதாகும். அந்த அடிப்படையில் நான் கொடுக்குறேன்னு ஜாமீன் கொடுத்தாங்களா. இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எதிராக தான் விஜய் மண்டல்னு ஒருத்தர் வழக்கு பதிவு பண்ணி இன்னும் பல வழக்குகளை ஒன்றா சேர்த்து சுப்ரீம் கோர்ட் விசாரித்தது. இதில் வந்து மணி லாண்ட்ரிங் குற்றத்துடைய வரையறை, மணி லாண்ட்ரி குற்றம் வந்து வரையறை, மணி லாண்ட்ரி அந்த ஆக்டே இருக்குல்ல, அது வந்து ஒரு சர்வதேச சட்டம். ஆமாம், சர்வதேச. நமக்கு பிஎம்எல்ஏன்றோம், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இது. அப்புறம் ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் செக்ஷன் 5, அது என்னென்னா இவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஒருத்தர் மணி லாண்ட்ரி ஆக்ட் இதில் பண்ணான்னா அவங்க சொத்துக்களை அட்டாச் பண்ணுவாங்க, அது ஈடி பண்ணணும். அப்போ சொத்துக்கள் முடக்கப்படுறதுன்றது அது அது அதிகார சம்பந்தமான வழக்கு. செக்ஷன் 17, 18 சர்ச் பண்ணுறது, சீசர் பண்ணுறது. அதில் தான் அந்த இட்லி கடை ஆகாஷ் எனக்கு வந்து இது மாதிரி சீஸ் பண்ணுறதுக்கு உரிமை இல்லைன்னா பேசுனாங்கல்ல. அப்போ அந்த உரிமைகள் என்னென்ன விஷயங்கள்ல இவங்க சர்ச் பண்ணலாம், சீஸ் பண்ணலாம். இப்போ இதே தான் 17, 18 தான் இவங்களும் போயிருக்காங்க. அரெஸ்ட்டு, இடி அரெஸ்ட் பண்ணுறது, அதை சேலஞ்ச் பண்ணி தான் அந்த விஜய் மண்டல்லாம் வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் செக்ஷன் 24, பெயில் கண்டிஷன் செக்ஷன் 45. இதுதான் விஜய் மண்டல், இதுவும் அந்த வழக்கில் முக்கியமானது. பெயில் வந்து கொடுக்கறது சம்மந்தம், மற்ற வழக்குகளில் 60 நாள் 90 நாள் கொடுக்கணும், இதுக்கு எப்படின்றது சம்மந்தமாக. சம்மன் கொடுக்கறது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, இது சம்மந்தமாகவும் இதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லிச்சு, சட்டப்பூர்வமானது தான், பிஎம்எல் ஆக்டு கரெக்டு தான்ன்றது தான் கொடுத்துட்டாங்க. செக்ஷன் 45 அதுலேருந்து ட்வின் கண்டிஷன் சொன்னல, அரசு வழக்கறிஞர் எதிர்ப்பு இல்லாமல் குற்றமற்றது என நம்பிக்கை ஏற்படுத்த வேணும். நீங்கள் தான் நம்பிக்கை ஏற்படுத்தணும், சம்மந்தப்பட்ட கைது செய்யப்பட்டவர் தான். இது வந்து கரெக்டு தான், இப்படி இருந்தால் தான் தர முடியும்னு. அப்படி இருந்தால் செந்தில் பாலாஜி வந்துருக்க முடியாது வெளியே. ஆனால் 19/1 உள்ள ஒரு சப் கிளாஸ் கொடுத்து தான் அவர் வெளியே விட்டார்.
இடி விசாரணை அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இடி என்பது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் சிபிஐ மாதிரி கிடையாது. அது ஒரு அட்ஜூடிகேட்டரி மெக்கானிசம் என்ற வகையில் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தமாகவும் தனியாக ஓடிட்டுருக்குது. அப்புறம் வாக்குமூலம் வாங்குறது. இடியில் நீங்கள் வாக்குமூலம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் மாற்றி சொல்ல முடியாது. இதே நம்ம போலீஸில் வாக்குமூலம் கொடுத்தா என்ன மாற்றி வாங்கினாங்கன்னு வாக்குமூலத்தை மாற்றலாம். இடியில் கொடுக்குற வாக்குமூலம் நீதிமன்றத்தில் செல்லும். எவிடன்ஸ் ஆக்ட் கீழே ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல அப்படின்னு இவங்க இது பண்ணுறாங்க. அந்த ஒரு வழக்கு இருக்குது. இந்த தீர்ப்புக்கு பின் மனித உரிமை அமைப்புகள், வழக்கறிஞர்கள், அரசியல் பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த தீர்ப்பு ஈடிக்கு மிகுந்த அதிகாரம் கொடுக்குது, இது அரசியல் பழிவாங்களுக்கு எளிதாகும் அப்படின்னு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. இப்போ அந்த ரிவ்யூ பெட்டிஷன் இருக்குது. இந்த டிசம்பரில் ஏதாவது தீர்ப்பு வரப்போகுது. இந்த டாஸ்மார்க் வழக்கு நேற்று வந்ததில்ல, இந்த பிரச்சனையில் இந்த விஜய் மண்டல் வழக்குக்கு பிறகு அதில் இந்த அதிகாரம்லாம் ஓகே சொன்னாங்கன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க. இந்த அதிகாரம் சம்மந்தமாக தானே இதெல்லாம் வழக்கு. ஆமாம். அதனால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. விஜய் மண்டல் வழக்கில் என்ன தீர்ப்பு வருதோ அதை பார்த்து பண்ணிங்கன்னா அவர் கையை கழிட்டு போயிட்டார். அதனால் இது 2022 போடப்பட்ட வழக்கு. அதோட தீர்ப்பு வரக்கூடிய காலங்கள் எப்போன்னு டிசம்பரில் என்னமோ வரப்போகுதுன்றாங்க. இல்லை எப்போ வருதோ அது வரைக்கும் ஊற்றி மூடப்படும். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர் வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு இது போட்டிருந்தாருன்னு, ஃபாக்ஸ்கான் வந்து முதலீடு நிறைய பண்ண இருக்கிறாங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருந்தாரு. இன்றைக்கு ஃபாக்ஸ்கான் வந்து இந்த முதலீடு நாங்கள் பண்ணுறதுக்கு இப்போ உள்ள வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களும் மறுத்துட்டாங்க. என்ன நடக்குன்னு டிஆர்பி ராஜா வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டால் வெத்து பேப்பரை காமிச்சிட்டு தான் வெள்ளை அறிக்கைங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுவார். இன்றைக்கி அவருக்கே ஏதோ பண்ணி விட்டாங்க போல இருக்குது. நீங்கள் அதில் இந்த எம்ஓயு போட்டோம் 17,000 பேருக்கு ஏதோ வேலை அந்த மாதிரிலாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு. யார்? டிஆர்பி ராஜா. அதை வந்து ஒருத்தர் சில பேர் இதை ஒரு பொழப்பாகவே வச்சு எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு யாரை அடிக்கிறாரு? அன்புமணி ராமதாஸை. அதாவது தமிழ்நாட்டில் புதிய முதலீடு கொடுத்து பேசவில்லை, உறுதியளிக்கவில்லை என ஃபாக்ஸ்கான் மறுப்பு, அரை நாளில் அம்பலமாகும் திமுக அரசின் புழுகு. ராம்தாஸ் அறிக்கை. அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டில் 15,000 கோடி புதிய முதலீடுகளை செய்ய தைவானை சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உறுதியளித்திருப்பதாகவும் இதன் மூலம் 14,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தமிழக அரசு பெருமை பேசிக் கொண்டிருந்த நிலையில் அத்தகைய எந்த முதலீட்டையும் செய்வதாக உறுதியளிக்கவில்லை என்று ஃபாக்ஸ்கான் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. தொழில் முதலீடுகள் விவகாரத்தில் திமுக அரசு எத்தகைய மோசடி செய்து வருகிறது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டாகும். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபாக்ஸ்கான் இந்தியா நிறுவனத்தின் பிரதிநிதி ராபர்ட் வு சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று சந்தித்து பேச சந்திப்பின் போது 15,000 கோடி முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்தது. 15,000 கோடி முதலீடு மூலம் 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையமாக மாற்றும் முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்திருந்தார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் ஒரு படி சென்று இதுதான் திராவிட மாடலின் செயல்பாடு, தமிழ்நாட்டை தேர்வு செய்தமைக்காகவும் எங்களுடன் இணைந்து எதிர்காலத்தை வடிவமைக்க முடிவெடுத்தமைக்காகவும் ஃபாக்ஸ்கானுக்கு நன்றி. தமிழ்நாட்டை தெற்காசியாவின் உற்பத்தி மற்றும் புதுமைக்கான மையமாக வைத்ததற்கு மற்றொரு மைல்கல் என்று பாராட்டியிருந்தார். ஆனால் திமுக அரசு கட்டியெழுப்பிய இந்த பொய் பிம்பங்கள் அனைத்தும் அரை மணி நேரத்தில் நொறுங்கிவிட்டன. இது தொடர்பாக ஃபாக்ஸ்கான் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் அவர்களை ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் பிரதிநிதி ராபர்ட் வு சந்தித்து பேசியது உண்மை. ஆனால் இந்த சந்திப்பின் போது எந்த புதிய ஒப்பந்தம் குறித்தும் பேசப்படவில்லை, உறுதியளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு என்று சொல்வார்கள், ஆனால் திமுக அரசின் புழுகு அரை நாளில் அம்பலமாகியுள்ளது. ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் முதலீடு மட்டும்தான் என்று இல்லை, தொழில் முதலீடு குறித்த திமுக அரசின் அறிவிப்புகளில் 90% அறிவிப்புகள் பொய் மூட்டைகள் தான். அதனால் தான் திமுக ஆட்சியில் பெறப்பட்ட தொழில் முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அதை செய்ய திமுக அரசு மறுக்கிறது. கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் முதற்கொண்ட அது மாதிரி சொல்கிறார். அந்த முதலீடுகள் இதெல்லாம் பற்றி இந்த ஆதாரங்களுடன், அதாவது தொழில் முதலீடு இருக்கும் விஷயத்தில் தொடர்ந்து பொய்யான தகவல்களை வழங்கி மக்களை திமுக அரசு ஏமாற்றுவது கண்டிக்கத்தக்கது. திமுக அரசு இத்தகைய மோசடிகளை ஆதாரங்களுடன் கூடிய ஆவணமாக பாட்டாளி மக்கள் கட்சி விரைவில் வெளியிட்டு அம்பலப்படுத்த. ஏற்கனவே தேர்தல் அறிக்கை சம்மந்தமாக வெளியிட்டதுக்கு அவர் வாதத்துக்கு கூப்பிட்டது யாரும் வரல. இப்போ நீ என்ன வெள்ள அறிக்கை கொடுக்குறது, நான் கொடுக்குறேன் பாருன்னு இவர் ஆதாரத்தோடு வெளியிடுவேன்னு சொல்கிறாரு. ஃபாக்ஸ்கான் நிறுவனத்து சம்மந்தமாக இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு முதலீடை கொண்டு வர்றோம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறோம், அது சம்மந்தமாக எம்ஓஐ போடுறோம், ஆனால் இது வேண்டுமென்று அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி பொய்யுரைகளை சில பேர் சொல்லிட்டு திரிகிறாங்க, இது எப்படி நியாயமாக இருக்கும், இது அநியாயம்
அரசை வந்து கலங்கப்படுத்துகிற வேலையை பண்ணுறீங்க அப்படின்னு நேற்று ஒரு ட்விட்டரில் டிஆர்பி ராஜா போட்டிருந்தார். அது கீழேயே அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மறுத்த செய்தியை தூக்கி எல்லாம் போட்டுட்டு இதுக்கு என்ன பதில் சொல்லு, எம்ஓயு போட்டாலே வேலை கிடைச்சிடும், எம்ஓயு போட்ட உடனே 14,000 இளைஞருக்கு வேலை கிடைக்கும் எப்படி சொல்கிறீங்க? இன்னொன்று, நீங்கள் தானே வெள்ளை அறிக்கை கேட்டப்போ வெள்ளை பேப்பரை காட்டினவர், இப்போ வெள்ளை அறிக்கை கொடுங்க, இப்படி எல்லாம் வருது. அதனால் இது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. தமிழக அரசு சொல்வது உண்மை இல்லை, அது பொய்ன்னு யாரும் நம்பலை. நீங்கள் சொல்கிறதே உண்மைன்னே நம்புகிறோம். வெள்ளை அறிக்கை விட்டுருங்க. அன்புமணி சாயம் வெளுத்து என்ன சொன்னால், எங்களுக்கு திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடல் அரசு, எங்களை பற்றி என்ன சொன்னேன், இந்தா பாரு வெள்ளை அறிக்கை, ஃபாக்ஸ்கான் நிறுவனம் நாங்கள் போட்ட ஒப்பந்தம், இந்தா பார்த்துக்கோ, இவ்வளோ 1000 கோடி வரப்போகுது, இத்தனை 1000 இளைஞர்கள் வேலை வாய்ப்பு வரப்போகிறாங்க, இப்போ என்ன சொல்கிறீங்க அன்புமணின்னு கேளுங்க, வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக. அதே மாதிரி முதலீடுகள் பற்றி கேட்டப்போ, வெள்ளை அறிக்கை கேட்டப்போ A4 ஷீட்டு காமிச்சிங்களா, இவனா ஒரு ஆளே கிடையாதுங்க. அந்த என்னது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போவுமே அறிவு இல்லை, ஏதோ அந்த தொனியில் பேசினார், அறிவு இல்லாத மாதிரி தான் அவரை மாதிரியே இவரும் பேசுகிறாரு அப்படி இப்படின்னாரு. ஏன் வெள்ளை அறிக்கை விட்டாருன்னா, அவர் வெள்ளை அறிக்கை கொடுப்பது மரபல்லன்னார் அவர். ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சும்மா அப்படியே பேசியிருப்பார். அப்புறம் வெள்ளை அறிக்கை கேட்குறாங்கல்ல, அது வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வெள்ளை அறிக்கை, அதான் ஏதோ ஒரு தடவை சொன்னாங்க. அதனால் இவர்களுடைய விஷயங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு மற்றவர்கள் இது கிடையாது, அவங்களுடைய ஊபிஸ் மாதிரி கிடையாது. கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அந்த கேள்விக்கான பதிலை இதுதான் பாருங்கள், இதான் எம்ஓ, இதான் ஒப்பந்தம், இந்த பார்த்துங்கன்னு எடுத்து போடுங்க. கண்டிப்பாக. மற்றவங்க ஆமாயா அன்புமணி தப்பான தகவல் சொல்கிறாருன்னு, இல்லாட்டி அன்புமணி மேலே வழக்கு போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா பொதுவாக வந்து நம்ம தொழில்துறையில் நம்ம வந்து ரொம்ப முன்ன அளவுக்கு இல்லைங்கிறது கிளியராக எல்லாருக்குமே தெரியுது. இவங்க ஏன் பொய்யா ஒரு விஷயத்த சொல்லி இப்போ பிம்பத்தை கட்ட பார்க்குறாங்க? எல்லா விஷயத்தையும் தானே அந்த சிபிஐ வழக்கு விசாரணையில் உங்களுக்கு என்ன இதுவாக கிடச்சிது, கூப்பிட்டு தான். ஆனால் வந்து என்னென்ன சொன்னாங்க, அவர் வில்சனே ஒரு நபர் ஆணையம் இருக்கும், எஸ்ஐடி இருக்குன்ற லெவலில் பேசிகிட்டு இருக்காரு. இது இடைக்கால தீர்ப்பு தான்றாரு. நீங்கள் முதல்வரும் இடைக்கால தீர்ப்பு முழுமையான தீர்ப்பு சட்டப்பேரவையில் பதிவு செய்யணும், எனக்கு என்னென்ன புரியல. இப்படி தான் இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை மக்கள் அதில் ரொம்ப பேர் நம்புகிறாங்கல்ல. பல விஷயங்கள் நீங்கள், நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் வக்பு திருத்த மசோதா. 1000 நல்ல விஷயங்கள் இஸ்லாமியர்கள் ஒழுங்காக படித்தாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் மேலோட்டமாக இவர்கள் சொன்னதை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வக்பு திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. வக்பு திருத்த மசோதா வக்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு அதில் கொள்ளாடிக்கிறவங்களுக்கு எதிரானது அந்த மசோதா. இஸ்லாமியர்கள் ஆதரவானது. நீங்கள் இஸ்லாமிய சொத்துக்களை வக்பு சொத்துக்களை நான் முஸ்லீமுக்கு விற்கக்கூடாது, லீஸு ரெண்ட் எதுக்குமே விடக்கூடாது. கவர்மெண்ட்டே நினச்சாலும் வக்பு சொத்தை எடுக்க முடியாது. வக்பு சொத்து வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்கணும், அது இன்டர்னல் ஆடிட்டிங் போடணும், நிர்வாகிகள் முறையாக 4 வருஷத்தோடு தேர்ந்தெடுக்கணும், சொத்துக்கள் என்னென்ன இருக்குதுன்னு வெப்சைட்டில் போடணும். இது எல்லாம் இஸ்லாமிய நல்ல விஷயம் தானே. இதில் வர்ற நிதியை இஸ்லாமியர்களுக்கு செலவு பண்ணணும், ஏழை இஸ்லாமிய செலவு பண்ணணும். இதுதான் அந்த சட்டத்தில் முக்கிய சரத்துகள். இதில் கூடுதலாக நான் இந்துஸ் போடுறது, நான் முஸ்லீம் போடுறது, சொத்துக்களை எடுக்கிறது விஷயத்தில் இதில் தானே உச்சநீதிமன்றம் தலையிட்டது. ஆமாம், இது எதையுமே தடை பண்ணல. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் சொல்கிறார், யார் சிறுபான்மை அமைச்சர் சொல்கிறாரு, உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வர்ற வரைக்கும் நாங்கள் இங்கே கொண்டு வர மாட்டோம், இதை கொண்டு வர மாட்டோன்றார். எதை கொண்டு வர மாட்டீங்க? இந்த வெப் கிளைம்னு ஒன்று இருக்குது, அதனால் பாதிக்கப்பட்டவங்களை போய் கேட்டிங்கன்னா தெரியும், ரத்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க. 100 வருஷம் சொத்து இருக்கும், 50 வருஷம் சொத்து இருக்கும், அவங்க சொத்து, அதில் வேணுன்னா வக்பு கிளைம் போடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் சொத்து வக்பு சொத்து சொந்தமானதுன்னு கிளைம் போட்டுருவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் NOC வாங்கினா தான் உங்கள் சொத்தை விற்கவோ இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியும். இது எவ்வளோ கொடூரமான விஷயம் தெரியுமா? இதுக்கு எதிராக அவ்வளோ வழக்குகள் எல்லாம் ஒரு சட்டம் இதில் நீக்கிட்டாங்க. அதை கேரளாவில் கொண்டாடுறாங்க. ஏன்னா அங்கே கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறாங்க பிஜேபியை. ஏன்னா அவர்களுடைய நிலங்கள் பெரும்பாலும் அந்த வக்பு கிளைமில் போய் மாட்டிட்டு அந்த சட்டப்பிரிவு 94 அதை நீக்கினோன்னா இப்போ எந்த மாநிலமும் அந்தளவுக்கு பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல. எல்லா மாநிலமும் வரவேற்கப்படும். இவர்கள் எல்லாமே அதை இந்தியை திணிக்க நாங்கள் விட மாட்டோன்ற. இந்தி என்னைக்கு திணிச்சாங்க? இந்தியை திணிச்சது காங்கிரஸ். இங்கே மும்மொழி கொள்கையில் ஏதாவது ஒரு எனி லாங்குவேஜ் நான் பேசுகிறேன்னா ஹிந்தின்றாங்க, பேசுகிறவங்கள திருப்பி பேசினா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, கம்முன்னு தர்றாங்க. ஆமாம், அதை நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மொழி இந்த இவர்கள் பத்திரிகையாளர் இருக்காங்களே, இவங்க யாருமே இந்த நியாயத்தெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. நீட்டும் சரி, இருமொழி கொள்கையிலும் சரி,
இப்போ இந்த வக்பு திருத்த மசோதா இந்த மாதிரி பல விஷயங்கள்ல என்ன இருக்குது. இல்லை அவங்க படிக்கிறாங்களா இல்லையாண்ணே? அவங்க ஒருவேளை படிக்கிறது இல்லையோ? எல்லாம் இந்த வாட்ஸ்அப் தகவல் நுனிப்புல் மேஞ்சிட்டு அதை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்குது. இதுதான் விஷயம். உள்ளே போய் எத்தனை பேர் இந்த சிபிஐ விசாரணை இப்போ உச்சநீதிமன்ற ஆர்டர் நம்ம ஏற்ற மாதிரி யாருமே எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? படிச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் படிச்சிருப்பாங்க. இல்லாட்டி யாராவது இந்த மாதிரி பேசுறது கேட்டுக்குவாங்க. அதுலேயும் யாராவது தப்பு தப்பாக பேசிட்டா அதையும் நம்பிடுறது. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. கண்டிப்பாக. மிக நன்றி உங்கள் நேரத்துக்கு.